ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிரசம். இந்த அதிரசம்லாம் யூஸ்வலாக நம்ம தீபாவளி டைமில் தான் பண்ணுவோம். ஸோ இது நான் எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ இந்த மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது பச்சரிசி தான் பலகாரத்துக்கு யூஸ்வலாகவே யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இன்றைக்கி 4 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதால் 4 டம்ளர் பச்சரிசி எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து ஒரு காட்டன் கிளாத் போட்டு அது மேலே நல்லா உணர்த்திட்டு ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் ஃபேனில் வைக்கலாம், இல்லை சன்லைட் அது கீழே கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு கிடச்சதுன்னா சன்லைட் கீழே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபேனில் வச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் ஆனதுக்கப்புறமா அது மெஷின்லேயோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ அந்த மாவு தான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சலாடையால் சலித்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாவு தான் இது. நான் உங்களுக்கு ரேஷியோ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 4 டம்ளர் பச்சரிசி எடுத்தேன்னா அதுக்கு ½ கிலோ வெல்லம் தேவைப்படும். ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ½ கிலோ வெல்லத்தையும் போட்டிருக்கேன். திக்கான பாவு தான் நமக்கு வேணும். நல்லா கொதிச்சிடுச்சு இந்த பாகு. எப்படி பூத்து மலமலன்னு வருது பார்த்தீங்களா? இதுதான் இதோட பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி ஜஸ்ட் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணிக்கு அளவெல்லாம் இல்லைங்க, ஜஸ்ட்டு கொஞ்சமாக, அதாவது ஒரு 100 ml தண்ணி விட்டால் போதும். ஜஸ்ட்டு நமக்கு அப்படியே இது உருகணும். இலகுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி திக்காகணும். அது வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நெய்க்கு அப்புறம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிடலாம். ஃப்ளேவருக்காக 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, இதை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இந்த பாகு, இந்த திக்கான பாகு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம மாவு சலிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட போட்டு மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு தடவை பதம் காமிக்கிறேன் எப்படி இருக்கணும்னு. திக்காக இருக்குது பாருங்கள், அதுதான் இதோட பதம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவு வந்து ஈரப்பதத்தோடயே இருக்கணும். அதாவது இன்ஸ்டண்ட்டாக உடனே அரிசியை ஊற வச்சு அரைச்சி அப்புறம் உடனே பாகு வச்சு ரெடி பண்ணணும். இதை வந்து நீங்கள் ஒரு நாள் கழித்து பண்ணிக்கலாம் அப்படின்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு பதம் சரியாக அமையாது. இந்த ஈரப்பதம் இருக்கும்போது செஞ்சால் தான் நமக்கு பதம் நல்லா வரும். இப்போது இந்த பாகு வந்து ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல 4 டம்ளர், அதை இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போது அந்த மாவோட அந்த வெல்லத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது பாருங்கள், இந்த மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, நான் அதை உடனே பண்ணல. இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நான் உடனே பண்ணல. இப்போ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வெளியிலே தான் இருந்தது. அதுக்கப்புறமா சேர்த்து வச்ச மாவு இங்கே இருக்குது. குட்டி குட்டி பால்ஸாக நான் இப்போ பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் மாவு வந்து தளர்வாக இருக்கணும், அப்போ தான் வந்து தட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மாவு சேகரிக்கும் போது ஒருவேளை உங்களுக்கு வந்து தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக 2 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி திக்காகிடும். ஒருவேளை உங்களுக்கு வந்து ரொம்ப கட்டியாக ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது இந்த ஸ்டேஜில் தெரிலனா, நீங்கள் தட்டும் போது கொஞ்சமாக வெந்நீர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பதத்துக்கு வந்து வர வச்சுக்கோங்க. தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? சப்பாத்தி மாவு பதம் தான் அது. நீங்கள் இந்த மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இதை அப்படியே உள்ளே இருக்கும். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ கூட தட்டிக்கலாம். வெளியில் இருந்ததுன்னா மினிமம் ஒரு 1 வீக்காவது வெளியில் இருக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நீங்கள் தட்டி இது பண்ணிக்கணும். இப்போது நான் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சுருக்கிறத ஒரு வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலையில் தட்டிக்கோங்க, இல்லை பிளாஸ்டிக் கவரோ இல்லை எதில் உங்களால் தட்டிக்க முடியுமோ அதில் தட்டிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். அதாவது இது பொரிக்கும் போது சிம்மில் வச்சு பொரிக்கணும். நான் காமிக்கிறேன்.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இலை இருக்குது, அதனால் இலையில் நிறைய எண்ணெயை தடவிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி உருண்டி வச்சுருந்தால அதை நல்லா உருண்டிட்டு ஒன்று பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா உருண்டிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயை தொட்டு இது மேலே அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். சமமாக அப்படியே ஏதாவது தட்டிக்கோங்க. கொஞ்சம் மெல்லிசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருக்க வேணாம், வேக லேட் ஆகும். அதனால் மெல்லிசாக தட்டிக்கோங்க. அப்புறம் ஷேப் பண்ணிக்கோங்க, சர்க்கிள் ஆக்கிக்கோங்க. அவ்வளோதான். உங்கள்கிட்ட ஒரு பாலித்தீன் கவர் இருந்தாலும் அதோடையும் வச்சு பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு செக் பண்ணிக்கிட்டேன். இப்போது நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் போட்டுருங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போது அதை ஜென்டலாக டர்ன் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். ரெண்டு சைடும் லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். மிதமான தீயில் வச்சு பண்ணுங்கள், ரொம்ப அடுப்பு தூப்பி இருக்க வேண்டாம். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இப்போது 2 கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி ஆயிலெலாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட சூப்பரான அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம சேர்த்து வச்ச மாவுக்கு எல்லாத்தையும் அதிரசம் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடும் ப்ரௌன் ஆகணும். இதுதான் அதோட பதம். சாஃப்டாக தான் இருக்கும். இது ரொம்ப மொடன்னு இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு 2 பக்கமும் ஒரு நிமிஷம் போட்டுட்டு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 2 கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி ஆயிலெலாம் லீக் ஆனதுக்கப்புறம் எடுத்துடணும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நம்ம வெல்லத்தில் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.